அனைவருக்கும் இனிய வணக்கம். கார்த்திகை மாதத்துல மட்டும் ஏன் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க? இதன் பின்னுள்ள அறிவியல் காரணம் என்ன? திருவண்ணாமலையின் மலை மீது மிகப்பெரிய தீப்பந்தம் ஏற்றுவது எதனால? எங்கிருந்து இந்த தீப்பந்தம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்ற கார்த்திகை தீபத்தோட வரலாறும், திருவண்ணாமலை பற்றியும், கார்த்திகை தீபத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல் ரீதியான காரணங்களையும், இந்த கார்த்திகை திருநாளுக்கு பின்னணியில் உள்ள 2 வரலாற்று கதைகளை பற்றியும், கார்த்திகை தீப திருநாளோட முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த ஒரே வீடியோல நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மேஷத்தில் கால் பகுதியும் ரிஷபத்தில் முக்கால் பகுதியும் அமைந்துள்ள 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு மண்டலம். விளக்கு போல் காட்சியளிக்கும் ஒரு நட்சத்திர கூட்டத்தை தான் கார்த்திகைன்னு சொல்றோம். ஒவ்வொரு மாதமும் சந்திரன் இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு பக்கத்துல வர்ற நாள் தான் கார்த்திகை. கார்த்திகை தீபம்ங்கிறது கார்த்திகை மாத பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு திருநாள். இந்த திரு கார்த்திகை நாளில் தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளிலும் கோவில்களிலும் பிரகாசமான விளக்குகளை ஏற்றி சந்தோஷமாக கொண்டாடுவதையே கார்த்திகை தீப திருநாள்னு சொல்றோம். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரிய கடவுள்னு ஏற்பட்ட சண்டையில சிவபெருமான் அவர்களுக்கிடையே ஒளி பிளம்பாக தோன்றி தன்னுடைய அடியையும் முடியையும் யார் காண்கிறார்களோ அவர்களே பெரிய கடவுள் என்றார் சிவபெருமான். பரம்பொருளான சிவபெருமானின் அடியையும் முடியையும் யாராலும் காண முடியாது. அது தெரிஞ்சும் கூட பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களை நிரூபிப்பதற்காக பல ஆண்டுகள் பயணித்து அவர்களுடைய இலக்கை அடைய முயற்சி செய்தார்கள். விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பாதாளலோகம் வரை சென்றும் சிவபெருமானின் அடியை காண முடியாததால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். பிரம்மதேவரோ அன்னப்பறவையாக மாறி சிவபெருமானின் முடியை காண சென்றார். இருப்பினும் அவராலும் சிவபெருமானின் முடியை காண இயலவில்லை. தன்னுடைய தோல்வியை ஒத்துக்காம சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாளம்பூவிடம் பொய் சாட்சி சொல்லுமாறு கேட்டிருக்காரு. தாளம்பூவும் பிரம்மா சிவனோட முடிய பார்த்ததாக பொய் சாட்சி சொல்லுது. கோவப்பட்ட சிவபெருமான் பிரம்மதேவருக்கு இனி உங்களுக்கு பூலோகத்தில் கோவில் கட்டி கும்பிட மாட்டார்கள் என்றும் தாளம்பூவை எந்த ஒரு சிவ பூஜையிலும் பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் சாபமிட்டார். அதன் பிறகு பூலோகத்துல யாருமே பிரம்மாவிற்கு கோயில் கட்டி வழிபடல. தாளம்பூவை எந்த சிவன் கோயில்லையும் பூஜைக்கு சேர்த்துக்கல. தன்னுடைய தவறை உணர்ந்த தாளம்பூவும் பிரம்மதேவரும் சிவனின் சொந்த ஊர் என்று சொல்லப்படும் உத்தரகோச மங்கை திருத்தலத்துல பல வருடங்கள் கடுமையாக தவம் இருந்து தங்களுடைய சாபத்தை நீக்கி தங்களுக்கு மன்னிப்பு வழங்குமாறு கேட்டிருக்காங்க. அவர்களின் வேண்டுதலால் மனமிறங்கிய சிவபெருமான் உத்தரகோச மங்கை திருத்தலத்துல அவங்க 2 பேருக்கும் மன்னிப்பு வழங்கியிருக்காரு. அதனாலதான் இந்த கோவில்ல மட்டும் தாளம்பூவை சிவன் பூஜைக்கு பயன்படுத்துறாங்க. பிரம்மதேவருக்கும் அதன் பிறகு கோவில் கட்டி வழிபட அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா நிறைய இடத்துல பிரம்மாவுக்கு கோவில் இல்லைனாலும் இப்ப சில இடங்கள்ல பிரம்மாவிற்கு கோவில் கட்டி வழிபடுறாங்க. திருச்சி பக்கத்துல திருப்பத்தூர்ல பிரம்மதேவருக்கு ஒரு சிறப்பான கோவில் அமைஞ்சிருக்கு. பிரம்மா விஷ்ணு இருவராலையும் சிவனோட அடிமுடிய தரிசிக்க முடியாதப்போ சிவபெருமான் தீப்பிழம்பாக லிங்கமாக காட்சியளித்த தோற்றம்தான் லிங்கோத்பவம். கோபம் தணிந்த சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் அருள்பாலித்ததால் இந்த ஸ்தலத்தை சுற்றிலும் 3 யோசனை தூரம் வரைக்கும் தூய்மையாக புனித பூமியாக விளங்குமாம். அகண்ட ஒளி வடிவாய் உள்ள இந்த மலை சிறிய உருவம் கொண்ட மலையாய் ஆகுமாம். இந்த ஸ்தலத்தை நினைப்பவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும். சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றியதை இந்த உலக மக்களும் அறிய வேண்டும் என்று பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் கோரிக்கை விடுத்ததை ஏற்று ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை நாளன்று ஈசன் ஜோதியாய் வெளிப்பட்டதை நினைவூட்டும் விதமாக அக்னிமயமான திருவண்ணாமலையில் தீபத்தை மலை மீது ஏற்றி வைக்கிறார்கள்னு சொல்றாங்க. சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சியளித்த நாள் தான் கார்த்திகை தீப திருநாளாகும். அன்று அதிகாலை அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வாங்க. பின்பு அந்த 5 தீபங்களையும் ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைப்பார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்பது வழக்கம். பரம்பொருளான சிவபெருமானே பல வடிவங்களாக அருளுகிறான் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உள்கருத்து. பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். மாலையில் கொடிமரத்திற்கு அருகில் உள்ள மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்வார்கள். அப்போது மூலஸ்தானத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவர் முன் அகண்ட தீபம் ஏற்றிய பின்னர் மலையில் மகா தீபம் ஏற்றப்படும்.
அந்த வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகம். மகா தீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்கள் இவரது சந்நிதியை விட்டு வெளியே வரமாட்டாரு. கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. இந்த மலைதான் இந்த ஸ்தலத்திற்கே மிகப்பெரிய புனிதமாக கருதப்படுகிறது. திருவண்ணாமலை கிரிவலம்தான் மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கிறது. இந்த மலையையே சிவலிங்கமாக கருதி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் வலம் வந்துட்டு இருக்காங்க. அருணாச்சலம் அப்படிங்கிறத பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அருணம் கூட்டல் அசலம் அப்படின்னு பொருள்படும். அருணம் அப்படின்னா நெருப்பு, அசலம் அப்படின்னா மலை. நெருப்பு மலையாகத்தான் இந்த திருவண்ணாமலை இருக்குது. அதனால தான் இந்த மலையை அக்னி பர்வதம்னு சொல்வாங்க. கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திருவுருவம் கொண்டுள்ளது இந்த திருவண்ணாமலை திருத்தலம். இந்த ஸ்தலத்தை சுற்றி கிட்டத்தட்ட 1008 லிங்கங்கள் புதஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் தான் பெரியோர் பலர் இன்றும் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது காலணி அணியாம போறாங்க. இந்த திருவண்ணாமலை வெறும் மலை மட்டும் கிடையாது. இன்னும் பற்பல யோகிகளும் சித்தர்களும் தவம் செய்யும் ஒரு அற்புத மலையாக இருக்கிறது. யுகம் தோன்றி தோன்றி அழிந்தும் மாறாமல் இருக்கும் ஒரே மலை. உள்ளுக்குள் பல்வேறு அசைவுகளை தன்னகத்தே கொண்ட மலை. கார்த்திகை மாதம் முழு பௌர்ணமி அன்று ஒளி வடிவாக அண்ணாமலையாக சிவபெருமானே காட்சியளிக்கும் மலை. காந்தம் இரும்பை இழுப்பது போல தனது பேரொளியால் ஞான வேட்கை உடையவர்களை, இறை நம்பிக்கை உள்ளவர்களை தன்னகத்தே இழுக்கும் ஈசன் மலையாக விளங்குகின்றது இந்த திருவண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னா அண்ண முடியாத மலை அப்படிங்கிறது தான் பொருள். அண்ணுதல் அப்படின்னா நெருங்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். யாவரும் எளிதாக நெருங்க இயலாத பரம்பொருளே இங்கு அண்ணாமலையாய் அருணாச்சலமாய் வீற்றிருக்கிறார் என்பதே உண்மை. இந்த திருவண்ணாமலை பிறப்பு இறப்பினை நீக்கக்கூடியது. மலை மருந்து என்றும் சிகப்பு நிறம் உடையதால் அருணாகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு மலையே லிங்கமாக வீற்றிருப்பதால் இந்த மலையை சுற்றி வருவது இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாக கூறப்படுகிறது. பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை கிரிவலம் வர்றாங்க. இந்த மலையின் பெயரை அடிக்கடி சொல்லி வருவது 5 எழுத்தான ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கோடி முறை உச்சரிப்பதற்கு சமம் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. கைலையை கண்டால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் மரணம் அடைந்தால் முக்தி, ஆனால் திரு அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிறது வாக்காயிருக்கு. ஊழ் வினைகளை நீக்கக்கூடியது அண்ணாமலையார் திருக்கோவில். பிறவி பிணி நீங்க வேண்டும் என விரும்பும் எவரும் இந்த திருவண்ணாமலையை வலம் வருவதால் அவங்களுடைய கர்மாவை குறைச்சிக்க முடியுமாம். இந்த மலையை சுற்றி வர வேண்டும் என நினைத்து ஓரடி எடுத்து வைப்பவர்களுக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். 2ஆம் அடி எடுத்து வைத்தால் ராஜசூரிய யாகம் நடத்திய பலன் கிடைக்குமாம். 3 அடி எடுத்து வைத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். 4வது அடி எடுத்து வைத்தால் எல்லா யாகங்களும் செய்த பலன் கிடைக்குமாம். பிரிங்கி முனிவர் சக்தியை வழிபடாமல் சிவனை மட்டுமே வணங்கி வருவார். அவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலை நடத்துவார். பார்வதி தேவி இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவனுடன் மீண்டும் இணைய தவம் இருப்பாங்க. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி தந்தபோது தனது இடது பாகத்தில் பாதி உடலாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிப்பார். பிரிங்கி முனிவர் உண்மையை உணர்ந்தார். இந்த நிகழ்வு ஒரு சிவராத்திரி நாளன்று நடந்தது. இவ்வாறு சிவன் அர்த்தநாரீஸ்வரராக வடிவமெடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை கொண்டது இந்த திருவண்ணாமலை திருத்தலம். பாவம் போக்கும் அண்ணாமலை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பெரியோர்களின் வாக்கு. அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவியின் பாவங்களையெல்லாம் போக்கும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலை கோவிலில் அண்ணாமலையார் பாதமும் அமைஞ்சிருக்கு. கோபுரத்திற்கு வலது புறத்துல அண்ணாமலையாரோட பாதத்தை பார்க்க முடியும். அடிமுடி காண முடியாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பலனாக விஸ்வரூபமூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்திருப்பதே இந்த திருப்பாதம். அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு.
கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பாத தரிசன சன்னதியில் நாள்தோறும் மலர் அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகன், கோதண்டராமர், சக்தி தேவியின் உருவங்கள் காட்சியளிக்கின்றன. மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைஞ்சிருக்கு. திருக்கார்த்திகை தீப திருநாளன்று மாலை 6 மணிக்கு 10 தீபங்களும் மேலதாளங்களுடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே உள்ள தீப கொப்பரையில் ஒன்றாக சேர்த்து எரிய விடுவார்கள். அந்த நேரத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம்தான். அப்போதே வாசல் வழியே பெரிய தீவெட்டியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள். இதற்காகவே காத்திருந்தோர் மலை மீது உடனே மகா தீபம் ஏற்றிவிடுவார்கள். மக்கள் கோஷமாக அண்ணாமலைக்கு அரோகரா என கூறி தரிசனம் செய்த பிறகு வீடு சென்று வீடு முழுவதும் அகல் விளக்கேற்றி மாவிளக்கேற்றி பூஜைகள் செய்து பின்னர் விரதத்தை முடிப்பார்கள். 7 அடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில்தான் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் சுத்தமான காட்டன் துணி, 2 கிலோ கற்பூரம் கொண்டு தீபம் ஏற்றுவார்கள். தீபம் ஏற்றும் உரிமை உடையோர் மீனவ இன பரத்வாஜ குலத்தவர்கள். இவர்களின் பரம்பரையினர்தான் இன்றும் தீபம் ஏற்றுகிறார்கள். தீப விழாவன்று இவர்கள் கோவிலில் கூடுவார்கள். அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம். தீபம் என்பது லக்ஷ்மி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதி தேவியின் சக்தியையும் ஒன்றாக சேர்த்து திருவிளக்கு தீபச்சுடரில் 3 தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது பெரியோர்களின் பொன்மொழி. கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவபெருமானின் அருளோடு 3 தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் என்பது ஐதீகம். தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமானும் வாசம் செய்கின்றனர். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிகச் சிறந்த பலன் கிடைக்கும் என்கின்றனர். எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச் சிறந்த திருப்பணியாக செய்து வந்துள்ளனர். எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் கோவில்களில் விளக்கேற்றி வைப்பதும் வீடுகளில் விளக்கேற்றி வைப்பதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். தீபஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மளை சூழ்ந்து நிற்கும் தடைகளையும் இடையூறுகளையும் 7.5 சனி, அஷ்டம சனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களையும் போக்கி ஒளிமயமான நல்வாழ்வை தரும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானே மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் வடிவில் காட்சியளிக்கும் சிவபெருமானை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். தீமைகள் விலகி நன்மைகள் உயர தீப விளக்கேற்றுவோம். மண்ணுயிர்கள் வாழவும் மழை வளம் காணவும் விளக்கேற்றுவோம். உளவும் தொழிலும் உயர்நிலை பெறவே தீபமேற்றுவோம். குமராலய தீபம், விஷ்ணுவாலய தீபம், சர்வாலய தீபம் என்று அவரவர் வழக்கப்படி தீபமேற்றுவோம். கார்த்திகை மாத தீப நன்னாளில் மட்டுமல்ல, அந்த மாதம் முழுவதிலும் தீபம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இதை நாம் சங்க இலக்கியங்கள் பல நூல்களிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த தீப கொண்டாட்டம்ங்கிறது வெறும் புராண நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க. மழைக்காலம் சற்றே ஓய்ந்து குளிர் பரவும் காலத்தில் சிறு சிறு பூச்சிகளும் கொசுக்களும் அதிகமாக உலாவும். இதனால் ஊரெங்கும் காய்ச்சலும் சளியும் பரவும். இதனை பெருமளவு கட்டுப்படுத்தவே அப்போது வீடெங்கும் வீதியெங்கும் தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க. நல்லெண்ணெய், காட்டாமணக்கு எண்ணெய், சிற்றாமணக்கு, பேராமணக்கு, பசு நெய், வேப்ப எண்ணெய், புங்கமர எண்ணெய் மற்றும் பல்வேறு மூலிகை எண்ணெயை பயன்படுத்தி ஊரெங்கும் விளக்கேற்றி வச்சிருக்காங்க. இதனால் கொசுக்கள் மற்றும் பூச்சிகள் குறைந்து நோய்களும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாது இந்த நாளில் பல்வேறு மூலிகைகளை தூபமாக எரிப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன. பொதுவாக வீடுகளில் 27 நட்சத்திரங்களை குறிக்கிற வகையில் 27 தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் ஒரு வீட்டில் 3 விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முதலாம் விளக்கு நம் குடும்பத்திற்காக ஏற்றுவது, 2ஆம் விளக்கு மூதாதையரை வழிபடும் பொருட்டு ஏற்றப்படுகிறது, 3வது விளக்கு நமது எதிர்கால சந்ததியினர் நலமாக வாழ்வதற்கு ஏற்றப்படுகிறது. குத்து விளக்கில் உள்ள 5 முகங்களையும் ஏற்றி வைத்தால் அங்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்குமாம். 5 முகங்களையும் பெண்களின் மன உறுதி, நிதானம், சமயோஜித புத்தி, சகிப்புத்தன்மை, அன்பு இவற்றிற்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அகல், எண்ணெய், திரி, சுடர் இந்த 4ம் ஒன்று சேரும்போதுதான் விளக்கு என்று சொல்கிறோம்.
இது அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற குறள் நெறியை உணர்த்துகிறது. இந்த அறவொளியை தீபமாக ஏற்றி நாம் தீப சக்தியாக இதனை வணங்கி வருகிறோம். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்றுதான் திருமால் துளசியை மணந்து தனது திருமார்புல அணிஞ்சுக்கிட்டாரு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றி நெய், பொரி, அப்பம், பொரி உருண்டைய நிவேதனமா வச்சிட்டு இருக்கோம். ஆணவம், சுயநலம், மயக்கம், ஆசை போன்ற மாசுகளை விவேகம் என்னும் தீயில் பொசுக்கி மெய் ஞானம் பெற்று அண்டம் அனைத்தையும் ஒளிர்விக்கும் பரஞ்சோதியை தரிசிப்பதே கார்த்திகை தீபத்தின் நோக்கமாகும். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கார்த்திகை தீப திருநாளின் வரலாறை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.